வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பீகாரில் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி 35 பேர் பரிதாப சாவு. ஆத்திரமடைந்த பயணிகள் ரயிலுக்கு தீ வைப்பு. இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு 62 ரூபாய் 78 காசுகளாக சரிவு. பங்குச் சந்தைகளிலும் கடும் வீழ்ச்சி. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது. ராஜ்யசபாவில் அதிமுக திமுக வலியுறுத்தல். விரிவான செய்திகள். பீகார் மாநிலத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி 35 பக்தர்கள் பரிதாபமாக பலியாயினர். இதனால் ஆவேசமடைந்த உள்ளூர் மக்கள் ரயில்களை தீ வைத்து கொளுத்தினர். பீகார் மாநிலம் ககரியா மாவட்டத்தில் தமாரா காட் ரயில் நிலையம் உள்ளது. இங்குள்ள சிவன் கோவிலுக்கு செல்வதற்காக லோக்கல் மின்சார ரயிலில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் திங்களன்று காலை வந்திறங்கியது. கோவிலுக்கு செல்வதற்காக தண்டவாளத்தை கடந்து கொண்டிருந்த பக்தர்கள் கூட்டம் மீது சகார்சா நகரிலிருந்து தலைநகர் பாட்னாவுக்கு அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்த ராஜ்யராணி எக்ஸ்பிரஸ் ரயில் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் 35க்கும் அதிகமானவர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். பலியானவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. 40க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயத்துடன் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். It's not the right moment to talk of responsibility at this stage. The primary focus is on relief, rescue, and medical efforts required to improve, bring back and give medical attention to the people who got injured. Prima facie, you are right that this being a trespass case, and normally we will not expect passengers, and we have been advertising and educating our passengers not to come on the tracks where they are not supposed to be. விபத்து பற்றிய செய்தி காட்டு தீ போல பரவியதும் ஏராளமானோர் ரயில் நிலையத்தில் கூடினர். எக்ஸ்பிரஸ் ரயிலை சிறைப்பிடித்ததோடு டிரைவரையும் கடுமையாக தாக்கினர். ராஜ்யராணி ரயிலுக்கும் இன்னொரு ரயிலுக்கும் தீ வைத்தனர். அதோடு ரயில் நிலையத்தையும் சூறையாடினர். விபத்தை தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் குதித்ததால் தமாரா காட் ரயில் நிலையம் வழியாக செல்ல வேண்டிய அனைத்து ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு மேலும் சரிந்து இதுவரை இல்லாத அளவு 62 ரூபாய் 78 காசுகளாக உள்ளது. கடந்த சில மாதங்களாக கடும் சரிவை கண்டுவரும் ரூபாயின் மதிப்பை மேம்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆனாலும் ரூபாய் மதிப்பு சரிவை கட்டுப்படுத்த முடியாமல் மத்திய அரசு திணறி வருகிறது. அந்நிய செலாவணி சந்தையில் கடந்த வெள்ளியன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 62 ரூபாய் 3 காசுகளாக சரிந்தது. அதைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கி எடுத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து அன்றைய தினம் 61 ரூபாய் 65 காசுகளாக மீண்டது. திங்களன்று அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் படிப்படியாக உயர்ந்தது. முதலில் 62 ரூபாய் 30 காசுகளாகவும் அதைத் தொடர்ந்து 62 ரூபாய் 45 காசுகளாகவும் சரிந்த ரூபாயின் மதிப்பு பிற்பகலில் இதுவரை இல்லாத அளவுக்கு 62 ரூபாய் 78 காசுகளாக சரிவடைந்தது. வங்கிகள் மற்றும் இறக்குமதியாளர்கள் டாலர்களை அதிக அளவில் வாங்க துவங்கினர். டாலரின் தேவை அதிகரித்ததால் ரூபாயின் மதிப்பு சரிவை கண்டுள்ளதாக அந்நிய செலாவணி சந்தை வட்டாரங்கள் தெரிவித்தன. ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சியை தொடர்ந்து மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியை கண்டது. இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா சார்பில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற பார்லிமெண்டில் அதிமுக திமுக ஒருமித்த குரல் எழுப்பியுள்ளன. திங்களன்று ராஜ்யசபா கூடியதும் பாரதிய ஜனதா எம்பி திலீப் சிங் ஜூடியோ மறைவுக்கும் மும்பையில் நீர்மூழ்கி தீ விபத்தில் கடற்படையினர் பலியானதற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மாயமான பிரச்சினையை பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் எழுப்பினர். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் தவறே நடக்கவில்லை என்று சொல்வதற்காக திட்டம் போட்டு ஃபைல்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய பாரதிய ஜனதா உறுப்பினர் வெங்கையா நாயுடு இந்த விவகாரம் பற்றி பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து, சிறப்பு நிதி ஒதுக்கீடு கோரி சமாஜ்வாடி உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் வெங்காய விலை உயர்வை அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். இதனால் சபையை 15 நிமிடத்துக்கு சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் உத்தரப்பிரதேசத்துக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க கோரி சமாஜ்வாடி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பகல் 12 மணி வரைக்கும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போது திமுக எம்பி கனிமொழி பேசுகையில் இலங்கையில் நடக்கவுள்ள காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கக்கூடாது என்று வற்புறுத்தினார். இதன் மூலம் இலங்கை அரசின் உண்மை முகம் உலகுக்கு தெரியவரும் என்றும் கனிமொழி கூறினார்.
அதிமுக எம்பி மைத்ரேயன் பேசுகையில், ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டை பிரதமர் புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காமன்வெல்த் மாநாடு தொடர்பான மத்திய அரசின் நிலைப்பாட்டை உடனே அறிவிக்க வேண்டும் எனவும் திமுக, அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். Sir, today the Sri Lankan External Affairs Minister is here to invite the Prime Minister, and he'll be meeting our External Affairs Minister again to invite India. The DMK has time and again insisted that India should not represent and the Prime Minister should not attend this meeting in Sri Lanka. We've asked the world community also to stay away from this. Mr. G.L. Paris is here today to meet the Prime Minister of our country, Dr. Manmohan Singh, to formally invite him for the ensuing Commonwealth conference to be held in Colombo in November 2013. In fact, the people of Tamil Nadu are watching with eagerness how the Prime Minister is going to respond, whether he is going to echo the sentiments of the people of Tamil Nadu or he is going to side with the Lankan government, which the people of Tamil Nadu consider as their enemy country. லோக்சபா காலையில் கூடியதும் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் தொகுதி பாரதிய ஜனதா எம்பி திலீப் சிங் ஜூடியோ மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து சபை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. மறைந்த திலீப் சிங் ஜூடியோ வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையை நட்பு நாடாக கருதக்கூடாது என்றால் அங்குள்ள தமிழர்களுக்காக யாருடன் பேச்சு நடத்த முடியும் என்று திமுக தலைவர் கருணாநிதிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞான தேசிகன் திங்களன்று செய்தியாளர்களிடம் பேசியபோது, காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து மத்திய அரசு உரிய நேரத்தில் பதிலளிக்கும் என்றும், இலங்கையில் 13வது அரசியல் சட்ட திருத்தம் மூலம் தமிழர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாதவாறு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் கூறினார். இலங்கையை நட்பு நாடாக கருதக்கூடாது என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியிருப்பது குறித்து கேட்டபோது, அப்படிப்பட்ட நிலையில் இலங்கை தமிழர்கள் பிரச்சினை குறித்து இந்திய அரசு யாருடன் பேச்சு நடத்துவது என்பதை விளக்க வேண்டும் என்றார் ஞான தேசிகன். இலங்கை அரசு நட்பு நாடில்ல என்பதை நாம் ஒத்துக்கொண்டாலும் எதிரி நாடாக நாம் கருதினால் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை இலங்கை அரசு நிறைவேற்ற வேண்டும், அதற்கு இந்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாரோடு பிரதமர் மன்மோகன் சிங் பேச வேண்டும் என்பதை தமிழகத்து அரசியல் கட்சிகள் முடிவு செய்து சொன்னால் காங்கிரஸ் கட்சியும் அவர்களோடு துணை நிற்க தயாராக இருக்கிறது. முன்னதாக தியாகி சத்தியமூர்த்தியின் 127வது பிறந்த நாளும் மூப்பனாரின் 83வது பிறந்த நாளையும் முன்னிட்டு அவர்களின் திருவுருவப் படங்களுக்கு ஞான தேசிகன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடப்பாண்டு முதல் நர்சிங் கல்லூரி துவக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். தேனி மாவட்டம் தேனி மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் உள்ள பெரியகுளத்தில் இந்த கல்வியாண்டு முதல் புதியதாக செவிலியர் கல்லூரி துவக்க உத்தரவிட்டுள்ளார். இக்கல்லூரியில் முதல்வர், துணை முதல்வர், விரிவுரையாளர் மற்றும் 5 ஆசிரியர் உள்ளிட்ட 34 பணியிடங்களை தோற்றுவிக்கவும், பணியாளர் சம்பளம், கட்டடங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிக்காக 13,54,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கியும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தவிர சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மூட்டு, தசை, திசு இணைப்பு பிரிவுக்கான கட்டடம் கட்ட 2,42,00,000 ரூபாய் மற்றும் 20 படுக்கைகளுக்கு ஒப்பளிப்பு அளித்தும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இங்கு பணிபுரிய புதியதாக 21 பணியிடங்களை உருவாக்கியும் இதற்கென 1,15,71,048 ரூபாயும், தளவாடங்கள் வாங்க 4,30,000 ரூபாய் ஒதுக்கியும் உத்தரவிட்டுள்ளார். பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம் உள்ளிட்ட துணை மருத்துவ பட்ட படிப்புகளுக்கான கலந்தாய்வு துவங்கியுள்ளது. தமிழகத்தில் 2013-2014 கல்வியாண்டில் அரசு மற்றும் தனியார் சுயநிதி கல்லூரிகளில் 7 துணை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு திங்களன்று துவங்கியது. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் நடக்கும் இந்த கலந்தாய்வில் பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், பிஎஸ்சி ரேடியாலஜி மற்றும் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரபி டெக்னாலஜி, பிஏஎஸ்எல்பி, பிஓடி ஆகிய 7 துணை மருத்துவ படிப்புகளை தேர்ந்தெடுத்த மாணவர்கள் பங்கேற்றனர். மொத்தம் 13 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக
உள்ள 475 இடங்களும் 197 தனியார் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடான 6829 இடங்கள் உட்பட மொத்தம் 7304 இடங்கள் இந்த கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்படுகின்றன. முதல் நாளன்று நடந்த கலந்தாய்வில் 15 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 3 முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டன. பொதுப்பிரிவு கலந்தாய்வில் கலந்து கொள்ள முதல் நாளன்று 700 மாணவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. இந்த கலந்தாய்வு ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களை தவிர்த்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் கடலில் நிலவும் சீற்றத்தால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடந்த 2 நாட்களாக வழக்கத்திற்கு மாறாக வேகமாக காற்று வீசி வருகிறது. இதனால் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கடந்த வாரம் முழுவதும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் 8 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதால் திங்கட்கிழமை முதல் கடலுக்குள் மீனவர்கள் செல்ல முடிவு செய்தனர். ஆனால் கடலில் ஏற்பட்டுள்ள சீற்றத்தால் மீன்பிடித்துறை அலுவலகம் முன்னறிவிப்பின்றி மீனவர்கள் கடலுக்குள் செல்ல அனுமதி மறுத்து டோக்கன் வழங்கவில்லை. இதனால் மீனவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். நேற்று கடலுக்கு போனோம். கடல்ல காத்து சரியான உரம் பாடுகளும் இல்ல. ரொம்ப சிரமப்பட்டு தான் எங்க மக்கள் தொழில் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் காத்து 5 மணி தான் இருக்குது. ஆனா மீன்துறையில நைட்டு காத்து வரக்கும் அப்படின்னு சொல்லி எங்க பாம்பன், மண்டகம், ராமேஸ்வரத்துல மீன்பிடி அனுமதி டோக்கன் கொடுக்கல. அதனால நாங்க கடலுக்கு போல. கடல் சீற்றம், கொந்தளிப்பு போன்ற காலங்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வது குறித்து அரசு முன்கூட்டியே தகவல் அளிக்க வேண்டும் என்றும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஊதிய உயர்வு கோரி சேலம் கலெக்டர் அலுவலகம் முன்பு தோட்ட தொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நீலகிரி, ஏற்காடு, மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் லட்சக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த ஊதியத்தை விட குறைந்த ஊதியம் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்குவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் கலெக்டர் அலுவலகம் முன்பு திங்கட்கிழமை அன்று தோட்ட தொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் ஏற்காடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தோட்ட தொழிலாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் நல்லமுத்து தெரிவித்தார். ஒரு நாள் சம்பளம் வேலை உத்தரவாத சட்டத்திலே 142 ரூபாய்க்கு பதிலாக 80 ரூபாய் 90 ரூபாயை கொடுத்து மக்களிடத்திலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்க அதிகாரிகளும் பஞ்சாயத்து தலைவர்களும். இந்த கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகள், சட்டத்திற்கு உட்பட்ட கோரிக்கைகள். இதை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற ஏற்காடு சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிப்போம். இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் சேலம், ஏற்காடு உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். டெல்லி மருத்துவ மாணவி பலாத்கார வழக்கில் சிறுவன் மீதான தீர்ப்பை சிறார் நீதிமன்றம் 4வது முறையாக ஒத்திவைத்துள்ளது. டெல்லியில் கடந்த ஆண்டு ஓடும் பஸ்ஸில் பலாத்காரம் செய்யப்பட்ட மருத்துவ மாணவி சிங்கப்பூர் மருத்துவமனையில் இறந்தார். இந்த வழக்கில் கைதான 6 ஆசாமிகளில் ஒருவனுக்கு சம்பவம் நடந்தபோது 17.5 வயதே பூர்த்தியாகி இருந்ததால் அவன் மட்டும் டெல்லி சிறார் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டான். இந்த வழக்கில் விசாரணை முடிவடைந்து ஜூலை 25ஆம் தேதி தீர்ப்பு கூறப்படவிருந்த நிலையில் மாணவி கற்பழிப்பு வழக்கில் கைதான சிறுவனை மற்ற குற்றவாளிகளைப் போல விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இவ்வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதை கருத்தில் கொண்ட நீதிபதி கீதாஞ்சலி கோயல் கடைசியாக ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு தீர்ப்பை ஒத்தி வைத்திருந்தார். அதன்படி திங்களன்று நீதிமன்றம் கூடியதும் தீர்ப்பை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு ஒத்தி வைப்பதாக நீதிபதி கீதாஞ்சலி கோயல் அறிவித்தார். இதன் மூலம் பலாத்கார சிறுவன் மீதான வழக்கில் தீர்ப்பு தேதி 4வது முறையாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுப்பிரமணிய சாமி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகுதான் மாணவி கற்பழிப்பு வழக்கில் சிறார் நீதிமன்றமும் தீர்ப்பை வெளியிடும் என்று தெரிகிறது. தங்கத்தின் விலை திங்கட்கிழமையன்று சவரனுக்கு 8 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் 23,576 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 2,947 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 80 காசுகள் அதிகரித்து 56 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 52,680 ரூபாயாக இருந்தது. பிரம்மகுமாரிகள் உருவாக்கிய உலகின் மிகப்பெரிய ராக்கி லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் உலகின் மிகப்பெரிய ராக்கி உருவாக்கப்பட்டுள்ளது.
பெங்களூரில் உள்ள உதயபானு விளையாட்டு மைதானத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த மிகப்பெரிய ராக்கி 40 அடி விட்டமும் 420 அடி அகலமும் கொண்டது. இது உலகின் மிகப்பெரிய ராக்கியாக லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. It is giving a world brotherhood message to the universe that the world is one and God is also one. One God, one world family message is the main theme of Raksha Bandhan. We are all the children of God or creation of God. So we are all the creation of God, so we are all brothers and sisters. So we want to spread this message all over the world through our Brahma Kumaris branch. We are having a 40 diameter and 420 width Rakhi we are preparing here. So it is recorded in Limca Book of Records. பிரம்மகுமாரிகள் தயாரித்துள்ள பிரம்மாண்ட ராக்கியில் மத நல்லிணக்கம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்தியா மட்டுமின்றி 140 நாடுகளில் பிரம்மகுமாரிகள் சார்பில் ரக்ஷா பந்தன் விழாவை கொண்டாடி வருவதாகவும் இவ்வமைப்பினர் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.